அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுக அப்படின்ற கட்சியை பாஜக மொத்தமாக விழுங்கிட்டாங்க அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியார் மற்றும் அடிமைகள் எல்லாருமே பாஜகவுக்கு அடிமையாக தான் இருக்காங்க அப்படின்றத தினமும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் எடப்பாடியார் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காப்புல. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. எவ்வளோ பக்குவமாக பேசுகிறாரு பாருங்களேன் எடப்பாடியார். ஒரு வார்த்தை கூட நம்ம தப்பி தவறி பேசிட்டோனாலும் நம்மளை போட்டு அடி அடிப்பாய்களே. நம்ம இப்போ ரொம்ப கவனமாக பேசணும்டா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாப்புல. டெல்லி தான் முடிவெடுக்கும் அதாவது இவங்க தலைமையில் கூட்டணியா, ஆனால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத டெல்லி தான் முடிவு பண்ணுவான். என்ன ட்ரிக்ஸாக ப்ளே பண்ணுறாங்க. சொப்பன சுந்தரி காரை யார் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி அதிமுகன்ற காரை இப்போ யார் தாயா வச்சுருக்கா? இவங்க கூட்டணியில் அவங்க இருக்காங்களா இல்லை அவங்க கூட்டணியில் இவங்க இருக்காங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் நம்ம கடைசியில் வருது. கட்சி இவங்க கண்ட்ரோல்லையே இல்லை, கையை விட்டு போயிருச்சு அப்படின்றதுக்கு ஆதாரமே இதுதான். இங்கே பாருங்கள், கீழே வந்து ரெட்டை இலை வரைஞ்சிருக்காங்க, மேலே தாமரை வரைகிறாப்புலையா வெறிஞ்சு கடைசியில் பாருங்கள் என்ன நடக்கூடு. பார்த்தீங்களா? அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு ரெட்டை இலை கூட. எவ்வளோ அழகாக 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களாங்க. அருமையாக பண்ணியிருக்காருங்க. இது வந்து ரெட்டை இலையுடைய உதவியால் தாமரை இங்கே மலருது அப்படின்றத குறிக்குது இந்த டிராயிங். அதுதான் நடக்குது. அடிமைகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியவே அடமானம் வச்சுட்டாங்க. அதுலேயும் பாருங்கள் அந்த நபர் திரும்பி இப்படி வேற வைக்கிறார். சூப்பர். ஆக கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? திருப்பி ஏயா கேட்குறீங்க? இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நீ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதிமுக கூட்டணிக்கு தலைமை ஏற்கும், ரைட்டு. அதிமுக ஆட்சி அமைக்கும், ரைட்டு. EPS முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார், ரைட்டு. ஆனால் அவங்க சைட்லேருந்து பேசுகிறப்போ இந்த மாதிரி பதில் வரலையே. அவங்க வந்து சேர்ந்து ஆட்சி அமைப்போம், முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுக்குள்ளே உள்ள நபர் அப்படின்னு தானே சொல்கிறாங்க, EPSன்னு சொல்லலையே. அவங்க கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு. இவர் என்னன்னா நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இது, இவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதலே இல்லை போல இருக்கே. இவங்க 2 பேரும் நேரடியாக பேசுனாங்களா இல்லையா? நல்லா டீட்டெயில்டாக 2 பேரும் நேரடியாக பேசுனாங்க அப்படின்னு சொன்னாக்க மொத்தமாக கூட்டணி எப்படியோ புலந்துரும் போல இருக்கே. இதே தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் பாஜக காலுன்றது நடக்கவே நடக்காது. பாஜகவுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் காலுன்றது தான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அது நடக்காதுன்னு சொல்லியிருக்காப்புல. எப்படி சொல்கிறாரு? EPS இருக்கிறப்போ எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியல. பாஜக அதிமுக கூட்டணிக்கு அதிமுக காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது, அந்த லட்சணத்தில் இருக்குது. எடாப்ஸ் அவர்கள் இவரையும் கட்சியை விட்டு நீக்காமல் இருந்தால் சரிதான். மனுஷன் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டாப்புல. ஆனால் பாருங்கள், பாஜக தான் அதிமுக அப்படியே விழுங்கிருச்சு. அதிமுக வழி நடத்துகிறதே பாஜக தான். அதிமுக வந்து முழுக்க ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது, சிதைச்சது, துண்டு துண்டாக வெட்டி போட்டது எல்லாமே பாஜக தான். ஆனால் பாருங்கள், இன்னுமே அவங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்த்து பேசணும், நம்மளை வந்து இவங்க இப்படி அடிமையாக்க பார்த்துட்டாங்களே, நம்ம கட்சி இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை எதிர்த்து பேசாமல் இப்போ உட்காந்துருந்து திமுக தான் ஏதோ பண்ணிட்டாங்க, திமுக தான் இப்படி பண்ணிட்டாங்க, திமுக தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு உட்காந்துருந்து திமுகவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. யோ, முதல்ல உங்கள் கட்சியை காப்பாற்றுங்கய்யா. ஏதோ இவங்க கட்சியை இந்த மாதிரி துண்டு ஆக்குனது திமுக தான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட கட்சி, வலுவான எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த கட்சி இன்னைக்கு பாருங்க புதுசாக வந்த தாவேக்கால உட்காந்துருந்து
எதிர்க்கட்சி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2026 தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுற அளவுக்கு அதிமுக அவ்வளோ மோசமா போயிருச்சு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.